இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது. போதுமா? அப்பா அமைதியா இருங்கப்பா. இருமா. ஏய், ஒரு விஷயம் உனக்கு உறுதியா முடிவா சொல்றேன்டா. வாடா இங்க. ஏய், என் பையன் ஜெயில இருந்து 15 நாள்ல திரும்பி வருவான். வந்தது இந்த கல்யாணம் நடக்கும். எங்க இருக்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா இந்த 2 பேருக்கு தெரியக்கூடாது. அப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் பேசுறேன். நீ போமா. போமா போமா போடு. என் பையன் எதுக்கு சார் அடிக்க போறான்? அவனே இப்பதான் கல்யாண சந்தோஷத்துல அப்படியே அப்படியே அமைதியா இருந்தான். அவன் இப்படி பண்ணுவானா? எங்களை பழி வாங்குறதுக்கு எல்லாத்தையும் மறைச்சு என் பையனை மாட்டி விட்டாங்க. அதான் உண்மை. ஆனா நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன் அவங்கள. என் பையன் வாழ்க்கையில இந்த 15 நாள் தான் கஷ்டப்பட்டதா இருக்கும். எப்படி வெளியே கொண்டு வந்துருவேன், அவனை வெளியே கொண்டு வந்துருவேன். பாருங்க, நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க. என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏதோ திருஷ்டி அவ்வளவுதான், அப்படி நினைச்சுக்கோங்க. பாருங்க, என் பையன் வெளியே வரட்டும். எப்படி இந்த ஊரே மூக்கல விரல வைக்கிற மாதிரி நடத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க. இப்போ நம்ம கல்யாணத்தை சாதாரணமா நடத்தணும்னு நினைச்சோம். நடத்த முடிஞ்சதா? இல்லையே. வீரமணி வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணும்? சிறப்பா நடக்கணும். அதான் சாதாரண நடக்கூடாது, நின்னு போச்சு. பாருங்க, சும்மா கல்யாணத்தை அப்படிதான் அப்படிதான் சும்மா திருவிழா மாதிரி நடத்த போறோம். அப்படிதான். இல்லங்க, இது சரியா வராது. ஏன் சரியா வராது? இருங்க. ஏன் சரியா வராது? ஏம்மா, நீ கேக்குறது உனக்கே நியாயமா இருக்கா? உன் கூட பிறந்தவரை அடிச்சு அந்த மனுஷன் செத்து போயிருக்காரு, கொலை பண்ணிருக்காரு. இது தெரிஞ்சு எந்த பொண்ணுமா கட்டிக்குவா? என்ன பேசுறீங்க? அதான் எங்க மாமா சொல்றாருல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. இப்போதைக்கு அவர் மேல குற்றம் இருக்கு, அதுவே நாளைக்கு இல்லைன்னு ஆயிட்டா? சரிம்மா, அவர் மேல தப்பே இல்லாமலே இருக்கட்டும். அவர் எப்படிப்பட்டவர், என்ன சூழ்நிலையில இருக்கிறவர்னு அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. அவர் பேச்சு நடவடிக்கை இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒத்து வரும்னு எனக்கு தோணலமா. சும்மா சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். அப்பா அம்மா இருங்கப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, நாங்க பேசிக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன பேசாம இருக்க சொல்லு. நான் பேசுறேன். வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ. நான் பேசுறேன்ப்பா. இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு இதனால எந்த குறையும் பாதிப்பும் வராது. அப்படி வந்துச்சுன்னா எங்களை நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. ஏங்க, ஊர் உலகத்துல நடக்காதா இப்ப நடந்து போச்சு? நீங்கெல்லாம் நல்லவர் நல்லவர்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே. சிவஞானம் அந்த ஆளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். உங்க வீட்டு பொண்ணை கொடுத்திருக்கீங்களே அந்த சண்முகம், அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சண்முகம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போனாரு. ஓஹோ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பரந்தாமன் ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு பரவாயில்லையா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்திருந்தா உங்க பொண்ணு அப்படியே கையோட கூட்டிட்டு போயிருப்பீங்களா? சண்முக மாப்பிள்ளை மேல எந்த தப்பு இல்லைன்னா கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சுமா. வந்துச்சுல்ல. அதே மாதிரி தான் எங்க பரந்தாமனும் எந்த தப்பும் செய்யாதவன்னு கோர்ட்ல சொல்வாங்க. அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும். என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்னங்க நியாயம் பேசுறீங்க? சண்முகம் மேல மட்டும் தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வந்தா அது பரவாயில்ல, ஆனா அதுவே இவருக்கு தீர்ப்பு வந்தா அதுக்கு யோசிப்பீங்களா? இல்ல அண்ணி, இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த சண்முகத்து மேல தப்பு இருந்து அவரு 10 வருஷம் ஜெயில இருந்தா கூட அவரை நல்லவர் தான் இவங்க சொல்லுவாங்க. அப்படி மயக்கி வச்சிருக்காங்க இவங்கள. ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க வெளிப்படையா நேர்மையா இருக்காங்கல்ல, அதுதான் பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு. நாமளும் நல்ல தேனொழுக பேசி என்ன ஃப்ராடு தான பண்ணாலும் பரவாயில்ல நினைப்பாங்க. கரெக்டா சொன்ன வைஜெயந்தி. இத பாருங்க சார், என் தம்பி ரொம்ப நல்லவன். இத நீங்க நம்பித்தான் ஆகணும், புரியுதா?
இல்ல தம்பி, நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு என் மனசுக்கு படல. நீங்க என்னங்க பேசுறீங்க? என்னடி அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் அமைதியா சரி சரின்னு தலையாட்ட சொல்றியா? இது என் பொண்ணு வாழ்க்கடி. என் பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்ட போச்சா? ஹலோ, என்ன குரல வசதி பேசுறீங்க? என்ன தம்பி, எதுக்கு என்ன மிரட்டுறீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அடிப்பீங்களா? அடிங்க. வெட்டுவீங்களா? வெட்டுங்க. குத்துவீங்களா? குத்துங்க. அதை தாண்டி உங்களால என்ன செய்ய முடியும்? ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். பார்த்திருக்க மாப்பிள்ளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்ற எல்லா உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அத சரின்னு சட்டமும் சொல்லுது. அதை வச்சு நாங்களும் பாத்துக்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது. போதுமா? அப்பா அமைதியா இருங்கப்பா. இருமா. ஏய், ஒரு விஷயம் உனக்கு உறுதியா முடிவா சொல்றேன்டா. வாடா இங்க. ஏய், என் பையன் ஜெயில இருந்து 15 நாள்ல திரும்பி வருவான். வந்தது இந்த கல்யாணம் நடக்கும். அது நீ செத்தாலும் சரி, உன் பொண்டாட்டி செத்தாலும் சரி, உன் பையன் செத்தாலும் சரி, இல்ல உன் பொண்ணு பொணமானாலும் சரிடா. அந்த பொணத்துக்கு என் பையன் தாலியை கட்டி அவளை தூக்கி போடுவான்டா. ஏய், உனக்கு இத நான் சேதியா சொல்றேன்டா. எனக்கு ஏதாவது கருத்து சொன்ன அப்படியே உண்ட ஓடா. போய் வீட்டுல போய் வாய் முடிட்டு பேச உம்முன்று. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு விளையாடலாம் நினைச்ச பார்த்துக்கோ, மிருகம் ஆயிடுவேன். போடா. என்ன நடக்காது. என்கிட்ட பேசுற யாருக்கிட்ட நான் பேசுறேன்? வயசாச்சு, வீரமணிக்கு வயசாச்சுன்னு பாக்குறியா? என்கிட்ட பேசி பாக்குறான் பாரு. என்ன பேசி பாக்குறான் பாரு வீரமணிய. வரதாமா, வரட்டும்டா வரட்டும்டா. காம்போட போடாத. கடை போறீங்களா? எப்படிக்கா? இல்ல, கடை வேண்டாம், பருப்பு போட்டு கூட்டு வச்சிடலாம். அது நல்லா இருக்கும். சரிக்கா. வைரவ் அண்ணன் ஏதாவது ஃபோன் பண்ணாராங்க? ஐயா, அந்த ஆள் சரியான ஒரு விவரம் கட்ட ஆளா இருப்பான் போல இருக்க. ஏதோ சட்டு புட்டுன்னு போனோமா, விஷயத்த பார்த்தோமா, அங்கேருந்து கிளம்பி வந்தோமான்னு இல்லாம அங்க ஏதாவது பெறாக்கு பாத்துக்கின்னு கிடக்கும் போல இருக்கு. அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? வந்துருவாருமா. இல்லக்கா, நீங்க கேட்ட கேள்விக்கு அம்மா பதில் சொன்னாங்க, அதுக்கு அவங்களே திட்டுறீங்க. நில்லு பல்பம், நில்லு நில்லு. ஆமா, என்ன உன் ஸ்நேகிதிய போய் நீ எதுவும் பாக்கலையா? நீ வாயா வா. இப்படி பாவம் உன்னை உளுந்து உளுந்து உபசரிச்சு அப்படி கவனிச்சாங்க. அவங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னு இருக்கும் போது போய் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வரணுமா வேணாமா? அவர் எதுக்கு போகணும்? முன்னாடி இப்படி ஒரு கேள்வியை கேக்குறேன். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா பிறந்த மாதிரி அப்படியே ஒன்னா போறது ஒன்னா வருதுங்கிற மாதிரி அப்படியே ரயில் கூச்சு பொட்டி மாதிரி ஒட்டின்னு கிடந்தீங்க. இப்ப அந்த வீட்டுல பிரச்சனை நடந்து கிடக்குது, போய் பார்க்க வேணாமா? அட நீங்க வேறமா, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நம்ம முன்னாடி தான் ஒண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணாங்க. அவளே அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல, அப்புறம் எப்படி இவ போவா? ஐயா, கல்யாணத்துக்கே கூப்பிடலையா? ஐயோ ஐயோ, சின்ன விஷயத்துக்கு அந்த ஆட்டம் ஆண்டாளுங்களே. அவங்க வீட்டுல கல்யாணம்னு போயிருக்கும் போது இவ மட்டும் இங்கேயே இருக்காளேன்னு யோசனை பண்ண. இதுதான் விஷயமா? கூப்பிடவே இல்லையா? நல்லா இருக்குதுப்பா. அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. என்னம்மா, என்ன? ஏன் நான் இவங்களெல்லாம் எதுவும் கேட்க கூடாதா? பாமா, நான் வேலைக்கு போறேன் இந்த படத்துல எல்லாம் வசனம் பேசுற மாதிரி பேசினே கிடந்தாரு. நான் பார்த்த ஒரு நாள்ல கூட ஏதோ சுறுசுறுப்பா ஏந்தமா வேலை வெட்டிக்கு போனோமான்றதே கிடையாது. இங்க சுத்தி வந்து பொம்பளைங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க வாயன்னு பாக்குறதே போல பாப்போச்சு. ஏன் மாப்ள, நீங்க கூட இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? இது பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நான் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். என்ன பாத்ரூம்க்கா? இந்த நக்கல்லாம் வேண்டாங்க. நான் வேலைக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, குளிர் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, அதனாலதான் போல. அடச்சே, வாயமுடு. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இந்த ஸ்கூல் போற பிள்ளைங்க சொல்ற மாதிரியே சொல்லின்னு கிடக்காதுன்னா
உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கிளைமேட் சரியில்லை, குளிர் காய்ச்சல் வந்து பேதி ஆகுதுன்னு இதேவா கதை. உன் காட்டுல மழை பெய்யுது, அனுபவி அனுபவி. ஏமா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? மச்சான், நான் போய் எல்லாத்தையும் விவலாவரியாக விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நான் விசாரித்த வரைக்கும் இவங்க எல்லாம் ரொம்ப நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் தனியாக கூப்பிட்டு என்ன வரும்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரந்தாமன் பயில 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களாம். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்களான்ருக்கு. இவங்களும் வக்கீலை வச்சு எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க, ஒன்றும் நடக்கலை. ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. கல்யாணம் இன்னும் ஆச்சு, அத்தை முதல்ல சொல்லுங்க. அப்போவே அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் கிளம்பி போயிருச்சா. இப்போ அந்த வீரமணி இதில் எதாவது செய்ய முடியுமான்னு அலைஞ்சிட்ருக்கா. அப்படி நானும் ராஜேந்தர்கிட்ட நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொன்னேன். இப்போ நான் வர்ற வழியில் ராஜேந்திரன் மறுபடியும் ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணு நான் இந்த மாதிரி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த மாதிரி கல்யாணமே வேண்டாங்கிறதுல உறுதியாக இருக்கான். அட சக்கா நானா, சும்மா விடுமா? நான் கும்பிடுற கடவுளே சும்மா விட்டுருமா? அப்படி அநியாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் நடக்கும். அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாவம் மீனாட்சி, இப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க போய் அந்த குடும்பத்துக்கு பாவ புண்ணியம் எல்லாம் பாத்து கிடக்குறீங்க. அவன் பண்ண அராஜகத்துக்கு கடவுள் சரியான தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காரு. தூக்கி வச்சான் பாருங்க 15 நாள் ஜெயில. அவனுக்கு இந்த 15 நாள் எல்லாம் வச்சிருக்க கூடாது, 14 வருஷம் தூக்கி அப்படியே போட்டுனா. நம்மள இன்னா விரட்டுனானுங்க, நாசமா போறவனுங்க. நம்ம கிட்ட நடந்த மாதிரி போலீஸ் கிட்ட நடந்து பண்ணாவன். சரிமா சரி மாப்பிள்ள, ராஜேந்திர இப்ப எங்க? அவன் அந்த வீரமணி வீட்டுக்கு தான் போனான். ஆனால் அவன் இங்கே வர்றானா வரலையாங்கிறத பற்றி எதுவும் சொல்லலை. சரி மச்சான், அர்ஜென்ட்டாக நான் ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான், ரொம்ப எல்லாத்துக்கும் வரேன். வாங்க வாங்க. ஐயோ 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 ஐயோ, அடதி எனக்கு கை கால் ஓடலையே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீ என்ன பண்ண, நேரா போய் பால் பாயசம் வச்சிடுற, சரியா? நாம கொண்டாடிடுவோம். ஐயோ, இது கீரை எல்லாம் அப்படியே இருக்கட்டா, நாம போய் அந்த வேலையை பாப்போம். வா. ஏய், நீ வந்து முந்திரி பருப்பு வறுத்து கொடு, சரியா? சரி வா 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 கவிதா, இந்த வேலையை பாப்போம். வாங்க. பாயாச்சோம் பாயாச்சோம் பாயாச்சோம். ஏண்டி, உங்க அப்பன் தான் புத்தி கெட்டு போய் பண்றாருன்னா நீயும் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அந்த ஆள் பேச்சு கேட்டு நீ வளர்றியா? அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. உன்னை பெத்த பாவத்துக்கு அந்த வீரமணி கையால நாங்கெல்லாம் சாகனமாடி. மா, நீ பேசுறது உனக்கு நியாயமா படுதாமா? அது கொலகார குடும்பம்னு நீயே சொல்ற. அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் காலப்புறா என்ன கஷ்டப்பட சொல்றியா? ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாதடி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம நல்லவங்களா இருந்தா அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க. நாம முரண்டு பிடிச்சா அதுக்கு மேல அவங்க அடாவடித்தனம் பண்ணுவாங்க. அம்மா, அந்த ஆளு ரவுடித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த பரந்தான்மை அதுக்கு மேல. போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுனதை கேட்டல? நாம நேர்ல பார்த்தது கொஞ்சம் தான், இன்னும் 1000 கெட்ட குணம் அவங்கிட்ட இருக்கு. ஏய், 1000 குணம் இருக்கட்டும்டி. உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவர் முகத்தை கூட நான் பார்த்தது இல்லடி. நாளைக்கு கல்யாணம்னு பெரியவங்க சொன்னாங்க, வாயை மூடிக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவர் கிடைச்சதுனால நீ தப்பிச்சிட்ட. உனக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போச்சு. ஆனா இந்த காலத்துல ஆம்பளைங்க அப்படி கிடையாதுமா. நான் படிப்பை பத்தி கூட பேசல. ஆனா அந்த விஷயத்தை தாண்டி ஒரு கல்யாணத்தை பண்ணும்போது 1000 விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சு பண்ணணும். இதெல்லாம் பெத்தவங்க நீங்க யோசிக்கணும். ஆனா இங்க தலைகீழால இருக்கு. நான் யோசிச்சு பேசுறேன், நீங்க கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எல்லாம் யோசிச்சு தாண்டி இந்த முடிவு எடுத்துருக்கோம். நிறுத்தடி, பேசுறானா யோசிச்சு முடிவெடுத்தான். என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்காதடி. உங்களால முடிஞ்சதுல பாத்துங்க. என்னையா பேசுற? என்னடா என்னடா கத்துற? என்னடா பண்ணுவ நீ? அடிச்சியா? என் மேல கை வைப்பியா? அடிடா. நீ அடிப்ப, வீரமணி அடிப்பான். அடிச்சு கொள்ளுங்கடா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா இருக்கேன். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கடா. ஏய், புரியா பேசாதியா, இதுல பல சிக்கல் இருக்கு. தெரியும்டா என்ன சிக்கல்னு. நீ கை நீட்டி காசு வாங்கியிருக்க அதானே? அதான் அந்த கோயில போட்டு வீரமணி உடைச்சானே. வெக்கமா இல்லையாடா உனக்கு? கூட பிறந்த தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரவுடி பையன்கிட்ட காசு வாங்கியிருக்க. என்னடா முடிக்கிற? விட்டு வச்சதை தப்புடா. அங்கேயே போட்டு தள்ளிடுவான். காசு வாங்கிருக்கியா? இது பார், கல்யாணம் மட்டும் நடக்கலனா முதல்ல வந்து என்னதான் கொல்லுவாங்க.
உனக்கு நான் பிள்ளை இல்லாம போயிட பாத்துக்க. செத்து தொலைடா நாயே. யாரு வாழ்க்கையை வச்சு விளையாடுற? என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு விளையாடுறியா? அவளை படைய வச்சுட்டு நீ நல்லா இருக்கணும்னு பாக்குறியா? உனக்கு கொன்றுவோம் உன்னை. அப்பா ப்ளீஸ் பா. நீ கிளம்பா, நீ யோசிக்காத. எனக்கு ஏதாவது ஆயிரம் தானே நீ காத்திருந்த. இப்ப நானே சொல்றேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீ கிளம்பு. ஏங்க அவளை எங்க அனுப்பிருக்கீங்க இந்த நேரத்துல? ஆய மூடுறே. நீ எங்கேயாவது போமா, ஹாஸ்டலுக்கு போ, இல்ல உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போ, எங்க வேணாலும் போ. நீ எங்க இருக்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா இந்த 2 பேருக்கு தெரியக்கூடாது. ஏய், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் பேசுறேன். நீ போமா. போமா போமா போட்டு. என் பொண்ணு வாழ்க்கையை சூறையாடணும் நினைச்சீங்க, கொன்னே போட்டுருவேன். கொன்னே போட்டுருவேன். போமா போமா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆண்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ 2-3 நாளா இப்படிதான் இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. இல்ல கிருஷ்ணா, பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி, நான் பெங்களூரே போயிடுறேன். ஏன், என்னாச்சு? ஆண்டி, நீங்கள், அங்கிள், நட்டாஷா, நீங்கள் 3 பேரும் எனக்கான மனுஷங்கன்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன். நட்டாஷாவுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கான ஒரு கஷ்டம்னு தான் நான் இத்தனை நாள் இங்கே இருந்தேன். உங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதா கிருஷ்ணா? உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்லு. ஆண்டி, நான் யார் மேலேயும் குறை சொல்ல விரும்பல. தெளிவா சொல்லு கிருஷ்ணா. சரவணன் ஏதாவது சொன்னாரா? இல்லை ஆண்டி, சரவணா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலோ ஆச்சரியப்படவோ வருத்தப்படவோ மாட்டான் ஆண்டி. அப்புறம் உன்னை யார் என்ன சொன்னாங்க? வார்த்தையால் யாரும் எதுவும் சொல்லலாம் ஆண்டி. நடவடிக்கையில் ஏற்பட்ட சில மாற்றம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி. யாரு, நானா? ஐயோ, நீங்கள் இல்லை ஆண்டி. வேற யாரு, கிட்டியா? அங்கிள் எப்பவுமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை. வேற யாரு? நான் இல்ல, கிட்டி இல்ல, சரவண இல்ல, வேற யாரா இருக்க முடியும்? நட்டாஷாவா? சொல்லு கிருஷ்ணா, நட்டாஷாவா? நீங்கள் நட்டாஷா கிட்ட எதுவும் கேட்க வேணாம். அவள் இந்த மாதிரிலாம் இப்போ என்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை ஆண்டி. அவள் அப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி. ஏன் கிருஷ்ணா, உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. அப்புறம் ஏன் நட்டாஷா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஆண்டி. ஒருவேளை சரவணன் ஏதாவது சொல்லி கொடுத்து அவ அப்படி நடந்துக்கிறாளோ? தெரியலையா ஆண்டி. ஆனால் ப்ளீஸ், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்ககிட்ட சொன்னதை பற்றி நட்டாஷா கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம். அண்ணே,
அடடே கவிதா வா 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 நல்லா இருக்கியாம்மா? நல்லா சாந்தி சாந்தி ஆ வா கவிதா வந்திருக்கு. வா கவிதா வா வா உட்காருமா. உட்கார வேண்டியதானம்மா? காஃபி சாப்பிடுறியா? இல்ல அண்ணி, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். என்ன விஷயம் அண்ணி? ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க. ஆமா கவிதா, உன்கிட்ட சில விஷயங்கள் பேசலான்னு வர சொன்னேன். ஒன்றும் இல்லை, மீனாட்சி இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ உன்னை பத்தின கவலை தான் அவங்களுக்கு அதிகமா இருக்குமா. நீ இப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து இல்லாம தனியா இருக்கிறத நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க.